அடுத்ததாக விருது பெற மேடை ஏறுபவர் சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தாலும் எளிமையான சகவாசம் உள்ளவர். நேரில் பார்த்தால் அப்பாவி, ஸ்கிரீனில் பார்த்தால் அடப்பாவி. ரேணிகுண்டாவில் இவரை பார்த்த ரசிகர்கள் பன்னீர் தெளித்து வரவேற்றார்கள். ரேணிகுண்டா படத்துக்காக சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை பெறுகிறார் ஜானி. திரு ஜானி அவருக்கு விருதினை வழங்க திரையுலகிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு தள்ளி இருந்தாலும் மீண்டும் நம் மனதில் அவருக்கு இருந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு மீண்டும் நம் மனக்கதவுகளை தட்டி நடிக்க தயாராகி நம்மிடையே வந்திருக்கும் நடிகை திருமதி கவிதா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். என்னை வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்கிற இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆள்னா நான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவோட சப்போர்ட்னால தான், எங்கள் அப்பா என்னை இவ்வளோ அரவணைச்சினால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ப்ளஸ் இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனால தான். கேமராமேன் சக்தி சாராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் சார், எடிட்டர் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான ஆள் வந்து எங்கள் டைரக்டர் பன்னீர்செல்வம். அவர் தான் எனக்கு இந்த மொதல் படத்தை இவ்வளோ ஒரு சிறப்பான படமாகவும் என்னை அரவணைச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த எடிஷன் கமிட்டி ப்ளஸ் எங்கள் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் என்னோட நன்றி.